புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பூர்ண சந்திரோதயம் பகுதி 12 தொடர்கிறது. அதை கேட்ட சண்முக வடிவு மிகுந்த கிளேசமும் சஞ்சலமும் அடைந்தவளாய் வெட்கமுற்று கீழே குனிந்து, ஆம், பணம் சாமான்கள் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு போய்விட்டார்கள். தங்களுடைய வார்த்தையை லட்சியம் பண்ணாமல் நான் தனியாக இப்போது இங்கே வந்தது தவறுதான். எது போனாலும் போகட்டும். இவர்கள் வேறு விதமாக என்னை இழிவுபடுத்தாமல் சொத்தோடு போனார்களே, அதுவே போதுமானது என்றாள். பண்டாரம், சொத்து போனால் போகட்டும். இந்த ஆட்கள் எல்லாம் இன்னார் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய மடம் இதோ பக்கத்தில் இருக்கிறது. அது கடத்தாற்போல் வீடுகள் இருக்கின்றன. அங்கே இந்த ஊர் பண்ணை மிராசுதாரர் சிதம்பரநாத பிள்ளை என்ற ஒரு தனிகர் இருக்கிறார். அவருக்கு 200 வேலி நிலம் இருக்கிறது. இந்த பக்கத்துக்கே அவர்தான் மகா பிரபலமான பெரிய மனிதர். அவருக்கு நிரம்பவும் செல்வாக்கு உண்டு. இந்த குடியர்கள் கூட அவருடைய பணையாட்களாகத்தான் இருக்க வேண்டும். நான் உடனே போய் அவரிடத்தில் இந்த சங்கதியை சொன்னால் அவர் உடனே இந்த நாய்களை பிடித்து தொழுக்கட்டையில் அடித்து சாமான்களையும் பணத்தையும் வாங்கி கொடுத்து விடுவார். ஆகையால் நீ இப்போது என்னோடு கூடவே வருவாயானால் இன்னும் அரை நாளிகைக்குள் பணமும் ஜாமான்களும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். அவர் சில ஆட்களையும் உனக்கு துணையாக உன்னோடு அனுப்பி உன்னை பத்திரமாக உன்னுடைய ஜாகையில் கொண்டு போய் விடச் செய்வார். ஆகையால் நீ என்னோடு கூடவே வா. இதோ கூப்பிடு தூரத்தில் என்னுடைய மடம் இருக்கிறது என்றார். அதை கேட்ட சண்முக வடிவு தான் என்ன செய்வது என்பதை அறியாமல் சிறிது நேரம் தயங்கி நின்றபின், சுவாமிகள் கோபிக்க கூடாது. என்னுடைய வீட்டில் என் அத்தை தேக அசௌக்கியமாக படுத்திருக்கிறார்கள். அவர்கள் நகருகிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. ஆகாரத்தை அவர்களுடைய வாயில் போட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள அவர்களை நான் வேலைக்காரி வசம் விட்டு வந்து நேரமாகிவிட்டது. நான் உடனே போய் அவளை அனுப்ப வேண்டும். பணமும் சாமானும் போனால் போகட்டும். நான் அவசரமாக ஜாகைக்கு போக வேண்டும். இந்த திருட்டை பற்றி தாங்கள் யாரிடத்திலும் பிரஸ்தாபிக்க வேண்டாம். ஆனால் சுவாமிகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தில் சிரமம் கொடுக்க வேண்டியதிருக்கிறது. இவ்வளவு தூரம் காரியம் நடந்த பிறகு இனி தனியாக ஜாகைக்கு போக எனக்கு பயமாக இருக்கிறது. தாங்கள் என்னை என்னுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டால் அது இப்போது செய்தது போன்ற இன்னொரு பெரிய உதவி ஆகும் என்று நயமாக வேண்டி கூறினாள். அதை கேட்ட பண்டாரம், அம்மா குழந்தாய், உன்னை இந்த இடத்தில் தனியாக விட்டு விடுவேனா? உன்னுடைய ஜாகையில் கொண்டு போய் விடும்படி நீ என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளவும் வேண்டுமா? நீ கொஞ்சமும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னை நான் பத்திரமாக உன்னுடைய ஜாகையில் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த குடியர்களை இப்போது நாம் சும்மா விட்டு விடுவோமே ஆனால் பிறகு அவர்களுக்கு இலக்காரமாகிவிடும். ஒருவித துணிவும் ஏற்பட்டுவிடும். அவர்கள் நாளைய தினம் உன்னுடைய ஜாகைக்குள் புகுந்து கொள்ளையடித்து இல்லாத பொல்லாத அக்கிரமங்களை எல்லாம் செய்ய தலைப்படுவார்கள். ஆகையால் இப்போதே நாம் போய் பெரிய பண்ணை பிள்ளையிடத்தில் இதை தெரிவித்து வைத்தால் அவர் அவர்களை கடுமையாக தண்டித்து இனி அவர்களால் உனக்கு எவ்விதமான பொல்லாங்கும் நேராத வழியை தேடுவார். அதோடு உன்னிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட பொருளும் வந்து சேரும். இப்போது நீ லீலரோசினி அம்மாளை கவனிப்பதற்காக நீ அவசரமாக உன்னுடைய ஜாகைக்கு போக வேண்டும். ஆனாலால் பெரிய பண்ணை பிள்ளையிடத்தில் நாளைக்கு காலையில் நாம் சொல்லிக் கொள்ளலாம் என்று நீ ஒரு வேளை நினைக்கலாம். உங்களுடைய ஜாகை இன்னும் 1/2 மைல் தூரத்தில் இருக்கிறது. நீயும் நானும் வேற துணை இல்லாமல் தனியாக அவ்வளவு தூரம் போவதும் அபாயகரமான விஷயம். எப்படி என்றால், இப்போது அந்த ஆள்கள் நான் செய்த பெருத்த கூச்சலை கேட்டு யாரோ பல மனிதர்கள் துணைக்கு வருகிறார்கள் என்று நினைத்து பயந்து ஓடியிருக்கிறார்கள். அவர்கள் ஓடினாலும் இப்போது எங்கேயாவது பக்கத்தில் தான் ஒளிந்திருந்து நம்மை கவனித்து கொண்டிருப்பார்கள். நான் ஒருவன்தான் துணைக்கு வருகிறேன் என்பதையும் நீயும் நானும் தனியாக போகிறோம் என்பதையும் கண்டால் அவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து ஏதாவது உபத்திரவம் செய்தாலும் செய்வார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு போக என்னிடத்தில் யாதொரு பொருளும் இல்லையே என்று நீ சொல்லலாம். அவர்கள் முரடர்கள், குடித்துவிட்டு மூர்க்கங்கொண்டு வந்திருக்கிறார்கள். நீயோ அழகு எவ்வனமும் நிறைந்தவளாய் இருக்கிறாய். அவர்கள் உன்னிடத்தில் ஏதேனும் துஷ்ட நினைவு கொண்டு திரும்பி வந்தாலும் வரலாம். இப்போது நான் வராவிட்டால் உன் மானஹானியும் பிராணஹானியும் நேர்ந்திருக்கும் என்று நீயே சொன்னாய். அதிலிருந்து அவர்கள் அப்படிப்பட்ட சந்தேகாபஸ்தமான கெட்ட செய்கை ஏதேனும் செய்ய எத்தனித்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. இப்போது நீயும் நானும் தனியாக போகிறோம் என்பது தெரிந்தால் அவர்கள் மறுபடியும் வந்து என்னை அடித்து போட்டுவிட்டு உன்னை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். எனக்கு துன்பம் உண்டாகும் என்று நான் பின்வாங்கவில்லை. உன்னுடைய நன்மையை கருதியே நான் பேசுகிறேன். 1/2 காசுக்கு போன மானம் 1000 காசு கொடுத்தாலும் வராதென்பது உலகத்தார் சொல்வார்கள். சொத்துக்கள் போனதை பற்றிய கவலை இல்லை. திரேகத்திற்கு எவ்வித பங்கமும் ஏற்படாமல் தப்பியதே பெருத்த அதிர்ஷ்டம் என்று நீயே கொஞ்ச நேரத்திற்கு முன் சொன்னாய்.
ஆகையால் நாம் இருவரும் இப்போது தனியாக உன்னுடைய ஜாகைக்கு போவது ரொம்பவும் பயங்கரமானது. என்னுடைய மடமும் வீடுகளும் இதோ பக்கத்திலேயேதான் இருக்கின்றன. நாம் அங்கே போய் சேர அரைக்கால் நாளிகை நேரம் கூட பிடிக்காது. அங்கே போனவுடன் நான் நமக்கு இன்னும் சில ஆட்களை துணைக்கு அழைத்து கொண்டு வருகிறேன். உடனே நாங்கள் அங்கே இருந்து புறப்பட்டு உன்னுடைய ஜாகையில் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துவிட்டு வருகிறோம். நீ என்னுடைய சொந்த மகளைப் போலவே இருக்கிறாய். உனக்கு நேரும் விபத்தும் அவமானமும் எனக்கு நேர்ந்தவை மாதிரி அல்லவா நான் சொல்கிறபடி செய். உனக்கு ஒரு கெடுதலும் உண்டாகாது. நான் திருவாரூரில் சொன்ன புத்திமதியை நீ அலட்சியம் செய்ததன் பலன் கைமேல் பலனளித்து விட்டது. இப்போது நீ உன்னுடைய யோசனைப்படியே செய்வாயானால் வீண் துன்பங்களுக்கும் மானக்கேட்டுக்கும் நீ இலக்காவது நிச்சயம். இந்த பாதை மகா கெட்ட பாதை. சிறுபிள்ளை பயம் அறியாது என்கிறபடி நீ பேசுகிறாய். என்னவோ நான் சொல்லக்கூடியதை சொல்லிவிட்டேன். பிறகு உன்னுடைய இஷ்டம் என்று தேன் போல இனிமையாகவும் மிகுந்த கரிசனத்தோடும் நிரம்ப உருக்கமாகவும் பேசினார். அவரது சொற்களை கேட்ட சண்முக வடிவு தான் என்ன செய்வது என்று ஒருவித முடிவிற்கு வரமாட்டாதவளாய் சிறிது நேரம் தயங்கி நின்றவன் அவரை நோக்கி, சுவாமிகள் சொன்னது எல்லாம் நியாயமான சங்கதியே. அந்த மாதிரியே நான் நடந்து கொள்ள வேண்டியதுதான் உசிதமாக தோன்றுகிறது. நான் என்னுடைய அத்தையம்மாளை தனியாக விட்டு வந்து நெடுநேரமாகிறது. அதற்காக அங்கே உடனே போய் சேர வேண்டும் என்ற ஒரு ஆவலும் பதைப்பும் எழுந்து என்னை தூண்டிக்கொண்டே இருப்பதால் தான் நேராய் போக வேண்டும் என்று சொல்ல வந்தது. இருந்தாலும் பரவாயில்லை. நான் தங்களுடைய மடத்துக்கு வந்து அங்கே அதிக நேரம் தாமதிக்காமல் உடனே புறப்பட்டு போய்விடும்படியான மார்க்கத்தை தாங்கள் செய்ய வேண்டும். நான் தங்களுடைய யோசனையின்படியே நடந்து கொள்கிறேன். இவ்வளவு தூரம் எனக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றிய மகா உபகாரியான தங்களுடைய மனம் கோணும்படியாக நான் பிடிவாதம் செய்வது தகாது. வாருங்கள், மடத்துக்கே போகலாம் என்று பணிவாகவும் நயமாகவும் கூறினார். அதை கேட்ட பண்டார மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராய், அம்மா குழந்தாய், நீ நல்ல விவேகியாக தோன்றுகிறாய். உன்னை போன்றவர்களுக்கு கொஞ்சம் கோடி காட்டினால் அதுவே போதுமானது. முட்டாள்களுக்கு அல்லவா இடித்திடித்து 2000 தரம் சொல்ல வேண்டும். நான் இந்த உலகத்தையெல்லாம் துறந்த பண்டாரம். பரோபகாரத்தின் பொருட்டே நான் இந்த உடம்பை பயன்படுத்தி உழைத்து வருகிறேன். ஆரூடம் ஜோசியம் முதலிய விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. நீ செட்டியாருடைய பாங்கிக்கு வந்தபோது நீ யார் என்பதையும் உன்னுடைய கால பலனையும் எசனித்து தேவதையின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். எனக்கு நடுப்பாதையின் அபாயம் நேரிடப் போகிறது என்பதை தெரிந்து அதை தடுப்பதற்காகவே நான் உன்னை தொடர்ந்து வந்து, ஆகையால் நீ எதற்கு பயப்பட வேண்டியதில்லை. உன்னை ஜாக்கிரதையாக உன்னுடைய ஜாகையில் கொண்டு போய் விடுவது என்னை சேர்ந்த பொறுப்பு. வா போகலாம். நாம் இருக்கும் ஊர் இதோ கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறது என்று அவளுக்கு தேன்பான மொழிகள் கூறி அவளை அழைத்து கொண்டு அந்த ரஸ்தாவோடு செல்லலானார். பண்டாரம் முன்னாலும் மடவரல் பின்னாலுமாக அவர்கள் அதே பாதையில் மேலும் 1/4 மைல் தூரம் சென்றனர். அதன் பிறகு அவ்விடத்திலிருந்து பிரிந்து தெற்கு திக்கில் சென்ற ஓர் ஒற்றையடி பாதையின் வழியாக நடந்தே நமது மடத்திற்கு போக வேண்டும் என்று பண்டாரம் கூறி சண்முக வடிவையும் அழைத்து கொண்டு அந்த பாதையின் வழியாக சென்றார். அப்போது மாலை 7 மணி சமயம் ஆகிவிட்டது. ஆகையாலும் அது முன்னிருட்காலம் என்பதாலும் எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. கண்காணும் தூரம் வரை வேற மனிதரே காணப்படவில்லை. மனிதர் பேசிய குரலும் கேட்கவில்லை. பண்டாரம் சண்முக வடிவின் குடும்ப வரலாறுகளையும் யோக சேமங்களையும் பற்றி அந்தரங்க அன்போடு விசாரித்து அவளுக்கு அனுதாபமான வார்த்தைகளை கூறிக்கொண்டே முன்னால் நடக்க சண்முக வடிவின் இருதயம் திடுக்கு திடுக்கென்று அடித்து கொண்டே இருந்தது. உடம்பு அடிக்கடி நடுங்கி மயிர்கூச்சலுற்று என்றைக்கும் இல்லாத விபரீதமாக தான் அன்றைய தினம் அப்படிப்பட்ட விபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதையும் முன்பின் அறியாத பண்டாரத்தோடு இருளில் தான் தனியாக எங்கேயோ போய்கொண்டிருப்பதை நினைத்து அவளது மனது பெருத்த திகிலும் சஞ்சலமும் அடைந்து தத்தளித்து தான் அவ்வாறு போவதிலிருந்து தனக்கு ஏதேனும் பெருத்த விபரீதம் சம்பவிக்குமோ என்ற அச்சம் அடிக்கடி தலைகாட்டி கொண்டிருந்தது. அவள் அதற்கு முன் இருளில் அப்படிப்பட்ட மரமடர்ந்த நிலங்களை பார்த்தவளே இல்லை. ஆதலால் பெருத்த பேய்கள் போல தலைவிரித்து நின்ற தென்னை பனை முதலிய மரங்களின் இருளில் பார்க்க அவளுக்கு குலை நடுக்கம் உண்டாயிற்று. புதருக்குள் கீரி ஓனா நரி முதலிய ஜந்துக்கள் மடமடவென்ற ஓசையுடன் சென்றபோதெல்லாம் அவளது மெல்லிய மேனி கிடுகிடென்று ஆடியது. ஆந்தை கோட்டான் முதலிய நிராசர பறவைகளும் நரிகளும் கால் கூலென்று அரற்றி ஆரவாரம் செய்ததை கேட்க கேட்க அவளது உயிரே தள்ளாடியது. அப்படிப்பட்ட மகா பயங்கரமான நிலைமையில் வந்து கொண்டிருந்த சண்முக வடிவினிடத்தில் பண்டாரம் அடிக்கடி ஏதோ கேள்விகளை கேட்டு அவளது பயத்தை தெரிவிக்க முயன்றவராய் அவளை நடத்தி கொண்டு சென்றார். ஒற்றையடி பாதையில் அடிக்கடி பாம்புகள் சரசரவென்று நகர்ந்து போன ஓசை உண்டான ஆகையால் அதை கேட்டு அந்த பெண்பாவை கிளிகொள்ளப் போகிறாளே என்கிற நினைவினாலும் அந்த துஷ்ட ஜந்துக்கள் தம்மை கடித்துவிடப் போகிறதே என்கிற முன் ஜாக்கிரதையினாலும் துன்பப்பட்டவராய் பண்டாரம் தமது கையில் இருந்த மூங்கில் தடியை முன்பக்கத்தில் லொட்டு
லொட்டென்று தட்டிக்கொண்டே நடந்தார். அவ்வாறு நடந்து அவர்கள் தெற்கு பக்கமாக 1/4 மைல் தூரம் போக அவ்விடத்தில் ஓர் ஆறு குறுக்கிட்டது. அதை கண்டவுடனே சண்முக வடிவு கட்டிலடங்கா பெருந்தியிலும் கலவரமும் அடைந்தவளாய், என்ன இது ஆறு மாதிரி இருக்கிறதே, ஜலம் அதிகமாக இருக்குமோ என்னவோ, இதை தாண்டி அப்புறம் போக வேண்டுமா என்று மிகவும் பரிதாபகரமாக கேட்க பண்டாரம் அவளுக்கு தெம்பு உண்டாக்கத்தக்கபடி பேச தொடங்கி, ஆமம்மா, இது ஒரு சின்ன வாய்க்கால், கொஞ்சம் அகலந்தான். நாம் தாண்டின உடனே அதற்கு அப்பால் 4-5 வயல்கள் இருக்கின்றன. உடனே என்னுடைய மடம் வந்துவிடும். இனி பயமில்லை, இதோ வந்துவிட்டது என்று கூறி அவளை அழைத்து கொண்டு எதிரே இருந்த ஆற்றிற்குள் இறங்கிச் சென்றார். அது பெருத்த ஆறாக தோன்றியது. ஆனாலும் அவர் சொன்னபடி ஒரு பக்கத்தில் முழங்கால் அளவு தெளித்த ஜலம் ஜலசலவென்று இனிய ஓசையோடு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் 2 பக்கங்களிலும் 2 படுக்கைகளில் நாணல், வாழை, இச்சி முதலிய மரங்கள் அடர்ந்த பெருத்த ஆரணியத்தின் தோற்றத்தை உண்டாக்கியது. ஆகையால் தான் அந்த பண்டாரத்தோடு நிர்மானுஷ்யமான அந்த ஆற்றுக்குள்ளிருந்து சண்முக வடிவிற்கு சகிக்க மாட்டாத பரம வேதனையாக இருந்தது. ஆற்றில் ஓடிய ஜலம் அதிக ஆழமாக இருக்குமோ என்று அவள் பயந்து பின்தங்கினாள். ஆதலால் பண்டாரம் முன்னால் இறங்கி ஆழம் காட்டிக்கொண்டே போனதன்றி தமது கையில் இருந்த மூங்கில் தடியை பின்பக்கத்தில் நீட்டி அவள் அதை பிடித்து கொண்டு தொடர்ந்து வரும்படி செய்தார். குடியர்களிடத்தில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்பட்டாலும் அதன் பிறகு இருளில் தனியாக வருவதாலும் ஏற்பட்ட பெரும் பீதியினால் சண்முக வடிவிற்கு நெஞ்சு காய்ந்து போயிருந்தமையால் அந்த பெண்மணி நடக்கும்போதே 2 கை தண்ணீர் எடுத்து அருந்தி தனது தாகவிடாயை தனித்து கொண்டவளாய் தனது அத்தை நிலைமை எப்படி இருக்கிறதோ என்றும் தான் திரும்ப வராததை குறித்து வேலைக்காரி எவ்வாறு கவலையுற்று வருந்துகிறாளோ என்று நினைத்து மனம் ஆழ்கி தவித்தவளாய் பண்டாரத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாள். அவ்வாறு அவர்கள் இருவரும் ஆற்றை கடந்து அக்கறை ஏறி அதற்கு அப்பால் இருந்த வயல்களின் வழியாக செல்லலாயினர். அங்கே தோன்றிய வயல்களில் கம்பு, சோளம் முதலிய பயிர் செடிகள் ஓர் ஆள் உயரம் வளர்ந்திருந்தாகையால் அவற்றின் இடையே சென்ற ஒற்றையடி பாதையில் வழியறிந்து நடப்பது மகா துர்லபமாக இருந்தது. பண்டாரம் அந்த பாதையை நன்றாக அறிந்தவராதலால் அவர் அலட்சியமாக அதற்குள் நுழைந்து செல்லலானார். ஒரே வனமாக காணப்பட்ட அந்த சோலைக்குள் செடிகளின் இடையில் நுழைந்து செல்ல அஞ்சிய சண்முக வடிவு தயங்கி தயங்கி பின்தங்கி சென்றாள். ஆதலால் சிறிது தூரம் நடக்கும் முன் வழி தவறி போய்விட்டது. அவள் அந்த ஒற்றையடி பாதையை விட்டு விலகி பயிர் செடிகளுக்குள் நுழைந்து நடக்க மாட்டாமல் தத்தளிக்கிறாள். செடிகளும் கொம்புகளும் பயிர் செடிகளின் உயர்ந்த தாள்களும் அவளது வழியை மறைத்து சேலை முதலியவற்றை பிடித்து இழுக்க தொடங்கின. அதற்குள் 10-15 தப்படிகள் முன்னால் சென்ற பண்டாரம் சடக்கென்று பின்னால் திரும்பி பார்த்து, அம்மா, சண்முக வடிவு வருகிறாயா என்று கேட்க அவள் வலது பக்கத்தில் நெடுந்தூரத்திற்கு அப்பால் என்று, ஐயோ, நான் இங்கே அல்லவா இருக்கிறேன், வழி இருக்கிறது இடமே தெரியவில்லையே என்று மிகுந்த கலவரத்தோடு கூற, அதை கேட்ட பண்டாரம் நிரம்பவும் விசனமுற்றவராய், அடடா, வழியை விட்டு எங்கேயோ போய்விட்டாயே, அப்படியே நில், இதோ நான் வந்து உன்னை அழைத்து கொண்டு வந்து வழியில் சேர்க்கிறேன் என்று அனுதாபத்தோடு கூறிய வண்ணம் அவள் இருந்த இடத்தை நோக்கி சென்றார். ஒற்றையடி பாதையிலிருந்து அவள் வருந்த இடம் வரையில் பயிர்களை 2 பக்கங்களிலும் வளைத்து சாய வைத்து வழி செய்து கொண்டே போய் தூரத்தில் நின்றபடி தமது தம்பி கையை நீட்டி அவளை மெதுவாக அதே வழியில் அழைத்து வந்து ஒற்றையடி பாதையில் விட்டு, பெண்ணே, நான் மெல்ல மெல்ல போகிறேன், நீ வேற எங்கேயும் போய்விடாமல் என் பின்னாகவே தொடர்ந்து வா என்று மிகுந்த வாத்சல்யத்தோடும் பரிவோடும் கூற, அதை கேட்ட பெண்பாவை அந்த பண்டாரம் தனது விஷயத்தில் எவ்வித கைமாறும் கருதாமல் அவ்வளவு அதிகமான ஜீவகாருண்யமும் அன்பு காட்டுவதை குறித்து அளவு கடந்த நன்றியறிதலும் பயபக்தியும் பணிவும் மரியாதையும் உடைய வைத்தவளாய் அவர் நோக்கி, அடடா, சுவாமிகளுக்கு இன்றைய தினம் என்னால் எவ்வளவு பிரயாசை, தாங்கள் இல்லாவிட்டால் இன்றோடு நான் திருந்து போயிருப்பேன். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பிறப்பு. இன்றைய தினம் நான் தப்பி பிழைத்தது சுவாமிகளின் அருளினால் ஏற்பட்ட 2வது பிறப்பு. என்னவோ தெய்வந்தான் இன்றைய தினம் தங்களை செட்டியாருடைய பேங்கில் கொண்டு வந்து வைத்து என்னை சந்திக்க செய்தது. ஈஸ்வரன் இல்லாமலா எத்தனையோ கோடி ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றன என்று பெரிய தத்துவம் பேசிய வண்ணம் பண்டாரத்திற்கு பின்னால் நெருங்கி நடந்து வந்தாள். பண்டாரம், ஆமம்மா, நீ சொல்வது உண்மையான விஷயம். கடவுள் எங்கும் நிறைந்த பராபர வஸ்துவல்லவா, அவருக்கு தெரியாத சங்கதி ஒன்றுமில்லை. அவர் இரவு பகல் எப்போதும் இமை கொட்டாமல் விழிப்பாகவே இருக்கிறார். மனிதரை போல அவர் மாத்திரம் ஒரு நொடி பொழுது கண் அயர்வாரானால் இந்த உலகம் ஓர் இமை பொழுது நிலை நிற்குமா? எளியோரை வலியோர் அடித்து வாயில் போட்டுக்கொண்டு விட மாட்டார்களா? ஆனால் கடவுளுடைய படைப்பில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. நல்ல வஸ்துக்களையும் அவர்தான் படைக்கிறார், கெட்ட வஸ்துக்களையும் அவர்தான் படைக்கிறார். அதுபோல நல்ல மனிதர்களையும் துஷ்டர்களையும் நற்குணங்களையும் கெட்ட குணத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாவற்றையும் அவர்தான் படைக்கிறவர். உலகத்தில் கெடுதலே இல்லாமல் சுத்த நன்மையாக இருந்தால் அது இன்பகரமாக இருக்காதோ என்னவோ?
கடவுளுக்கும் இப்படிப்பட்ட திருவிளையாடல்களை எல்லாம் பார்த்து ஆனந்தப்பதில் ஒருவித திருப்தி உண்டாகும் போல் இருக்கிறது. ஆகையால் இந்த உலகத்தில் திருடர்கள் எப்போதும் திருடிக் கொண்டுத்தான் இருப்பார்கள். விபச்சார நாட்டம் உள்ளவர்கள் அழகான ஸ்ரீ புருஷரிடத்தில் துராசை வைக்கத்தான் வைப்பார்கள். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. கடவுள் பிரபஞ்ச லீலா வினோத நாடகத்தை ஆட்டி வைக்கிறார். குணமுள்ள மனிதன் அவனுடைய வேஷத்தை ஒழுங்காக ஆடினால் அதை கண்டும் கடவுள் சந்தோஷப்படுகிறார். திருடன், குடியன், துஷ்டன், பைத்தியக்காரன், ஊமன், நொண்டி முதலிய மற்ற எவரும் தத்தம் வேஷங்களை ஒழுங்காக ஆடினாலும் அதை கண்டும் நாடகத் தலைவர் சந்தோஷம் அடைகிறார். ஆகையால் நாம் இந்த உலக விஷயத்தில் கடவுளுக்கு பிரியமானது எது, பிரியமற்றது எது என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. மனசுக்கு மனசே சாட்சி என்றபடி அவனவனுக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதையே அவனவன் செய்கிறான். மனித தர்மமாக இருக்கும் இந்த உலகத்தில் நாம் யாரை கண்டிக்கிறது, யாரை கொண்டாடுகிறது, இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்ம பலனையன்றி வேறல்ல. எந்த சமயத்தில் நமக்கு எப்படிப்பட்ட நிலைமையோ துக்கமோ சுகமோ இழிவோ ஏற்பட்டாலும் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்கள். நாம் சுயேச்சை இல்லாமல் அம்பு போல எயிரவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன் அந்த குடியர்கள் வந்த வழிமறித்து உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள். கடவுள் அதை தடுக்காமல் தானே விட்டுவிட்டார். அதுபோல இன்னும் கொஞ்ச நேரத்தில் முன் நேர்ந்ததை விட பெருத்த அபாயம் நேர்வதாக வைத்துக்கொள்வோம். அதை கடவுள் விளக்கினாலும் விளக்கலாம், இல்லாவிட்டாலும் இல்லை. ஆகையால் இந்த உலக வாழ்வில் எதுவும் நிலைத்ததல்ல. இந்த நிமிஷத்தில் சந்தோஷம் இருக்கும், அடுத்த நிமிஷத்தில் அது பரம துக்கமாக முடியும். ஆகையால் எதை பற்றியும் சந்தோஷமாவது விசனமாவது கொள்ளாமல் சும்மா இருப்பதே பரமசுகன். நான் பேசும் வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே நீ மெய் மறந்து வழிதவறி முன்போல எங்கேயாவது பயிருக்குள் நுழைந்து விடப் போகிறாய். எனக்கு பக்கத்திலே நடந்து வா என்று கூறியவனம் முன்னால் நடந்தார். சண்முக வடிவு நன்றாக படித்து உலக தத்துவங்களை எல்லாம் சரியாக ஆராய்ச்சி செய்து பழகிய மனதையுடைய மேதையாகையால் அந்த பண்டாரம் கூறிய நியாயம் அவளது மனத்திற்கு திருப்திகரமாக தோன்றவில்லை. இருந்தாலும் தான் அவரிடத்தில் அந்த விஷயத்தில் அதிகமாக தர்க்கவாதம் செய்வது மரியாதை அல்லவென்றும் அவர் உலகத்தை துறந்த சன்னியாசியாதலால் அவ்வாறு விரக்தியாகவும் நன்மை தீமைகளிடத்தில் சம நோக்காகவும் பேசுகிறார் என்றும் நினைத்து அந்த விஷயத்தை அவ்வளவோடு நிறுத்தி அவரை நோக்கி பணிவாக பேசத் தொடங்கி, ஆம் ஆம், இந்த விஷயங்களில் சுவாமிகளுக்கு தெரியாததற்கு நான் என்ன சொல்லப் போகிறேன்? ஒன்றுமில்லை, அதிர்கட்டும். நாம் நிரம்ப தூரம் வந்துவிட்ட மாதிரி இருக்கிறதே. தங்களுடைய மடம் இன்னும் அதிக தூரத்தில் இருக்குமோ? கிட்டவே இருக்கிறதா? இந்த இருளை பார்த்தால் மணி 8க்கு மேல் ஆகியிருக்கும் போல தோன்றுகிறது. என்னுடைய அத்தையின் கதி எப்படி முடிந்ததோ தெரியவில்லை. வேலைக்காரி அவ்வளவு சமர்த்த அல்ல. அவள் பங்களாவில் தனியாக இருக்க பயப்படுவாள். அவள் என்ன செய்கிறாளோ என்னவோ தெரியவில்லை. என்னுடைய உயிரும் நினைவும் பங்களாவிலேயே இருக்கிறது. இனி தாங்கள் பெரிய பண்ணை பிள்ளையை எப்போது காண்கிறது? அவர்கள் ஆள் அனுப்ப நான் எப்போது என்னுடைய ஜாகிக்கு போய் சேரப் போகிறேனோ தெரியவில்லையே என்றாள். அதை கேட்ட பண்டாரம், குழந்தாய், கவலைப்படாத. என்னுடைய மடம் அதோ எதிரில் தெரிகிறது பார். அந்த மடத்துக்கு பக்கத்திலேயே ஊரும் பெரிய பண்ணை பிள்ளையின் இருப்பிடமும் இருக்கின்றன. நான் ஒரு நிமிஷத்தில் அவரை அழைத்து கொண்டு வருகிறேன். அவருக்கு நல்ல பெட்டி வண்டி ஒன்று இருக்கிறது. அவர் உன்னை அதில் வைத்து இன்னும் அரை நாளிகைக்குள் உன்னை உன்னுடைய ஜாகையில் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுவார். ஆகையால் உனக்கு எவ்விதமான யோசனையும் வேண்டியதே இல்லை. நாம் என்றைக்கும் இல்லாத அபாயத்தில் மாட்டிக்கொண்டோம். அதிலிருந்து ஜாக்கிரதையாகவும் கெடுதல் இல்லாமலும் சரியானபடி தப்பி போக வேண்டாமா? கொஞ்சம் காலதாமசமாவதை பற்றி கருத்தப்பட்டால் முதலுக்கு அல்லவா மோசம் வந்துவிடும். இந்த திருடர்களால் உனக்கு இன்றைய தினம் உயிருக்கு ஆணி நேர்ந்திருந்தால் அப்போது அந்த வேலைக்காரி என்ன செய்வாள்? வீணாக அவசரப்படாதே அம்மா. உனக்கு நன்மை செய்ய வேண்டுமென்ற நல்ல எண்ணத்தோடு நான் பாடுபடுகிறேன். அல்லாமல் உன்னுடைய வேலைக்காரிக்காயாவது அத்தைக்காவது அனாவசியமான அசரியம் உண்டாக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை. சுவரை வைத்து கொண்டு தானே சித்திரம் எழுத வேண்டும். நீ இன்றைய தினம் பத்திரமாக உன்னுடைய ஜாகைக்கு போய் சேர்ந்தால்தானே உன்னுடைய அத்தையை எப்போதும் காப்பாற்ற அனுகூலமாக இருக்கும் என்று கூறினார். அவர் சொன்ன சொற்கள் ஈட்டிகள் கொண்டு குத்துவது போல இருந்தன. ஆனாலும் அவர் தேனை சொட்ட விடுவது போல அந்த வார்த்தைகளை மிகவும் நயமாகவும் இன்பகரமாகவும் கூறி முடித்தார். அவர் தன் மீது அருவருப்படைந்து அவ்வாறு வருத்தமான சொற்களை உபயோகிக்கிறார் என்று உணர்ந்து கொண்ட சண்முக வடிவு தான் அவசரப்படுத்தியது தவறு என்று நினைத்து தன்னைத்தானே கடிந்து கொண்டு திரும்பவும் அவரிடத்தில் மரியாதையாக பேசத் தொடங்கி, சுவாமிகள் கோபித்து கொள்ளக்கூடாது. எண்ணற கற்றாலும் எழுத்தர படித்தாலும் பெண் புத்தி பேதமை உடையது என்பது சுவாமிகளுக்கு தெரியாதா? அனாதையாக படுத்திருக்கும் அத்தையை பற்றிய கவலை என் மனசை அவ்வளவு அதிகமாக வதைக்கிறது. அதனால்தான் அப்படி கேட்டேன். தாங்கள் சொல்கிறது போல முள்ளில் விழுந்து விட்டோம்.
உடம்பில் காயம் உண்டாகாமல் நிதானமாகத்தான் தப்பித்து வெளியில் வர வேண்டும். நேரமானது ஆகிவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிவிடப் போகிறது என்ற பணிவாகவும் தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டது போலவும் பேசினாள். அவளது சொல்லை கேட்ட பண்டாரம் மகிழ்ச்சியோடு நகைத்து, ஐயோ பாவம், நீ எப்படிப்பட்ட சங்கடமான நிலைமையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா? நான் உலகை துறந்த பண்டாரம். ஆனாலும் ஈவிரக்கம், பச்சாதாபம், ஜீவகாரண்யம் முதலிய நற்குணங்களையும் கூட நான் துறந்து விட்டவன் அல்ல. நீ கவலைப்படாதே அம்மா, இன்னும் ஒரே நிமிஷம். அதோ ஒரு ரஸ்தா தெரிகிறது பார், மரம் பத்தியாக இருப்பது தெரிகிறதல்லவா? அந்த ஒற்றையடி பாதை போய் அந்த ரஸ்தாவில் சேர்கிறது. அந்த ரஸ்தாவின் மேல் என்னுடைய மடமும் பக்கத்தில் தாமரை குளமும் இருக்கின்றன. அதற்கடுத்தாற் போல ஊர் இருக்கிறது என்று கூறியவனும் சிறிது தூரம் நடக்க அவர்கள் அந்த ஒற்றையடி பாதை அவ்விடத்தில் குறும்பாக சென்ற ஒரு ரஸ்தாவில் கொண்டு போய் விட்டது. அதை கண்டவுடனே சண்முக வடிவிற்கு ஒருவித மகிழ்ச்சியும் தைரியமும் உண்டாயின. பண்டாரம் நல்ல யோக்கியமான மனிதர் என்றும் அவர் சொன்னது எல்லாம் உண்மை என்றும் நினைத்தவளாய் தனது பார்வையை அந்த பாதை 2 பக்கங்களிலும் செலுத்தி கவனித்தாள். அப்போது இருள் நிறைந்திருந்தமையால் பாட்டையின் 2 சாரிகளிலும் மரப்பத்திகள் நிறைந்திருந்தமையாலும் வீடுகள் முதலியவை காணப்படவில்லை. ஆனால் அவர்கள் அந்த பாதையில் சிறிது தூரம் நடந்து செல்ல அவ்விடத்தில் ஒரு குளமும் ஒரு கட்டிடமும் காணப்பட்டன. அப்போதே சண்முக வடிவிற்கு உயிர் வந்தது. அவள் சிறிது உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொண்டவளாய், அதோ இருக்கிறே, அதுதான் தங்களுடைய மடமோ என்று வினவினாள். அதை கேட்ட பண்டாரம், ஆமம்மா, அதுதான் என்னுடைய மடமும். அதுவும் பெரிய பண்ணை பிள்ளையைச் சேர்ந்ததுதான். அவர் அதை என்னுடைய வசத்தில் விட்டு வைத்திருக்கிறார். அதற்குள் விக்கிரகங்கள், படங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் நான் பூஜை செய்துவிட்டு எப்போதும் அவ்விடத்திலே இருப்பது வழக்கம் என்றார் சண்முக வடிவு. தங்களுக்கு ஆக வேண்டிய பணிவிடைகளை செய்ய சீசர்கள், வேலைக்காரர்கள் முதலியவர்கள் இருப்பார்களே, அவர்களும் இப்போது அந்த மடத்தில் இருக்கிறார்களா என்றாள். பண்டாரம், எல்லோரும் இருக்கிறார்கள், வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூற அதற்குள் அந்த கட்டிடத்தின் வாசல் வந்து சேர்ந்தது. அது ஒரு சாவடி போல காணப்பட்டது. அதன் முன்னம் பக்கத்து வாசலின் கதவு மூடப்பட்டிருந்தது. முன்னால் விசாலமான 2 திண்ணைகள் இருந்தன. பண்டாரம் தமது இடுப்பில் வைத்திருந்த ஒரு திறவுகோலை எடுத்து பூட்டை விலக்கி கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். உட்புறம் முழுவதும் இருளே மயமாக இருந்தமையால் சண்முக வடிவோடு அவரோடு தொடர்ந்து செல்ல அஞ்சி வெளிப்பக்கத்திலேயே நின்றாள். உள்ளே நுழைந்த பண்டாரம் ஏதோ சாமான்களை உருட்டி ஓசை செய்து 2 நிமிஷத்தில் ஒரு விளக்கை கொளுத்தி வைக்க உடனே வெளிச்சம் பளிச்சென்று பிரகாசித்தது. உடனே பண்டாரம், அம்மா, சண்முக வடிவு வாசலிலேயே நிற்கிறாய், உள்ளே வா என்று அன்பாக அழைக்க அந்த மடமங்கை அச்சமும் நாணமும் அடைந்தவளாய் தயங்கி உள்ளே நுழைந்தாள். உட்புறத்தில் தாழ்வாரம், கூடம், முற்றம் முதலியவைகள் காணப்பட்டன. கூடத்தின் ஒரு பக்கத்தில் படங்கள், விக்கிரகங்கள் முதலியவை வைக்கப்பட்டிருந்தமையால் அது ஒரு மடம் போல இருந்தது. அதை கண்டவுடனே சண்முக வடிவின் மனதில் இருந்த சொற்ப சந்தேகமும் நிவர்த்தி ஆயிற்று. அந்த பண்டாரம் பரோபகார சிந்தையும் அருளும் நிறைந்த புண்ணியாத்மா என்றும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிஜமானவை என்றும் தனக்கு அதன் பிறகு குடியர்களாகிலும் திருடர்களால் ஆகிலும் எவ்வித பொல்லாங்கும் நேராது என்றும் உறுதியாக நினைத்தவளாய் அவ்விடத்தில் இருந்த விக்கிரகங்கள், படங்கள் முதலியவற்றின் முன்பாக போய் பயபக்தியோடு குனிந்து கை குவித்து அஞ்சலி செய்து நின்றார். உடனே பண்டாரம், அம்மா குழந்தாய், உனக்கு வீட்டுக்கு போக நேரமாகிறதல்லவா, நீ இங்கே இரு. இவ்விடத்தில் எவ்வித பயமும் இல்லை. நான் போய் இதோ பக்கத்தில் இருக்கும் பெரிய பண்ணை பிள்ளையை அழைத்து கொண்டு 1 நிமிஷத்தில் வந்து சேருகிறேன். வாசல் கதவை மூடி உள்பக்கத்தில் தாளிட்டுக்கொள். இது முதல் கட்டு. 2வது கட்டு பின்பக்கத்தில் இருக்கிறது. அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள். நீ இங்கே தனியாக இருப்பதாக நினைத்து அச்சம் கொள்ளாதே என்று கூறிவிட்டு வெளியில் நடக்க அவரை தெய்வமாகவே மதித்து அவரது விஷயத்தில் எவ்வித சந்தேகமும் கொள்ளாமல் நம்பி இருந்த பெண்மணி கதவை மூடி உட்புறத்தில் தாளிட்டு கொண்டாள். அவ்வாறு தனியாக விடப்பட்ட அந்த உவன நங்கை தனக்கு இவ்வித இடரும் நேராது என்று துணிவோடு இருந்தாள். ஆனாலும் அவளது பங்களாவில் இருந்த நீலலோசனி அம்மாளது நினைவு அடிக்கடி உண்டாகி வருத்தி கொண்டே இருந்தது. அவளது வேலைக்காரியான முத்தம்மாள் பங்களாவிலேயே சாப்பாடு முதலியவையெல்லாம் செய்து கொண்டு இரவு பகல் அங்கேயே இருந்து வந்தாளாதனால் நீலலோசனி அம்மாளை கவனிப்பதில் அவள் சண்முக முடிவை போல மிக அவ்வளவு திறமை வாய்ந்தவள் அல்ல. ஆதலால் நேரமாக தான் இல்லாதிருப்பதால் முத்தம்மாள் அசட்டையாக இருக்கிறாளோ என்ற கவலை ஒரு பக்கத்தில் தோன்றி சண்முக வடிவை வருத்தி கொண்டிருக்க, அன்றைய தினம் மாலையில் தனக்கு மலை போல நேர்ந்த விபத்து ஒரு நொடியில் விலகி போகும்படி கடவுள் செய்ய அந்த பண்டாரத்தை அனுப்பியதை பற்றி நினைத்து மகிழ்ந்து கடவுளது கரலை குறித்து பக்தி எய்தி மன இலக்கம் அடைந்தவளாய் அங்கே இருந்த படங்களையும் விக்கிரகங்களையும் ஒவ்வொன்றாக கூர்ந்து நோக்கி தனது மனதிற்குள்ளாகவே சுவாமியை ஸ்தோத்திரம் செய்து கொண்டவளாய் பண்டாரத்தின் வருகையை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாள். பெரிய பண்ணை பிள்ளையின் வீடு பக்கத்தில் இருக்கிறது என்றும் தாம் போய் ஒரு நொடியில் அவரை அழைத்து வருவதாகவும் பண்டாரம் சொல்லிவிட்டு போனார். ஆதலால் அவர்கள் அதிசீக்கிரத்தில் வந்துவிடுவார்கள் என்று அந்த பூங்கொடி எண்ணமிட்டு கொண்டிருந்தாள். நெடுங்காலமாக செலவிற்கு பணம் இல்லாமல் தான் தவித்து தனது நகை
களுள் சிலவற்றை அடகு வைத்து குடும்ப காலசேபத்தை நடத்தி அரும்பாடுபட்டு தனது அத்தையை சரியானபடி காப்பாற்ற மாட்டாமல் தவித்திருந்த சமயத்தில் புதையல் எடுத்த தனம் போல தனது அக்காளிடமிருந்து வந்த 100 ரூபாயும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனது அவளது மனதை அறுத்தது. ஆனாலும் பெரிய பண்ணை பிள்ளை தான் அத்தைக்காகவும் தனக்காகவும் வாங்கி வந்த ஆடைகளையும் மற்ற சாமான்களையும் மிகுதி பணத்தையும் திருப்பி வாங்கி கொடுத்து விடுவார் என்ற ஒரு நிச்சயமும் துணிவும் அவளது மனதில் உண்டாகி கொண்டிருந்தன. அவ்வாறு அவள் இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் மாறி மாறி சஞ்சலமுற்று பலவகைப்பட்ட உணர்ச்சிகளால் மனவெளிச்சி பெற்று அந்த கூடத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்று பார்த்து கொண்டே இருக்க அரை நாளிகை நேரம் கழித்து பண்டாரம் திரும்பி வரவில்லை. அதிசீக்கிரமாக வருவதாக சொல்லிவிட்டு போனவர் அவ்வளவு நேரமாகவும் வரவில்லையே என்ற எண்ணமும் ஆவலும் தோன்ற ஆரம்பித்தன. பெரிய பண்ணை பிள்ளையின் ஜாகை நெடுந்தூரத்தில் இருக்குமோ, அல்லது அவர் தமது ஜாகையில் இல்லாமல் எங்காவது வெளியில் போயிருப்பாரோ, அல்லது வேறு ஏதாவது அவசரமான காரியத்தை கவனித்துக் கொண்டிருப்பதால் கொஞ்ச நேரம் பொறுத்து வருவாரோ என்று பலவித யூகங்கள் செய்தவளாய் ஓய்வற்று சஞ்சலமுற்று அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தாள். ஒரு நாளிகை ஆயிற்று. அப்போதும் பண்டாரம் திரும்பி வரவில்லை. சண்முக வடிவின் ஆவல் அதிகரித்தது. இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு வேதனை மனதில் உண்டாகி கிள்ள ஆரம்பித்தது. அவள் வாசற்கதவின் பக்கத்தில் இருந்த ஒரு ஜன்னலண்டை போய் அதன் கதவை மெதுவாக திறந்து தன் பார்வையை வாசற்பக்கம் செலுத்த கண்ணங்கரையிலென இருளே மயமாக நிறைந்த மகா பயங்கரமாக இருந்தது. கண் கண்ட தூரம் வரையில் மரங்களும் காடுகளும் ஒரே வனமாக நிறைந்திருந்ததை காண அவளது நெஞ்சு திடுக்கிட்டது. உடம்பு கிடுகிடென்று ஆடியது. முடி முதல் அடிவரை ரோமம் சிலிர்க்க மயிர்கால் அக்கினி குழம்பு போல வியர்வை வெள்ளம் பெருகியது. பண்டாரம் திரும்பி வரவில்லையே என்றும் அவருக்கும் அந்த இருளில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமோ என்றும் தான் அப்படிப்பட்ட வனத்தை கடந்து அந்த மகா பயங்கரமான இருளில் எப்படி தனது வீட்டிற்கு போய் சேருகிறது என்றும் கவலை கொண்டவளாய் அந்த நற்குண மங்கை தவித்து நின்று தான் வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியில் போய் பார்க்கலாமா என்று நினைத்தாள். கண்கண்ட கல்கடையண்டையில் தன்னை மறித்து வலிவிர மறுத்திய குடியர்களோ அல்லது வேறு திருடரோ வெளியிலிருந்து தன்னை மறுபடியும் பொல்லாங்கு இழைத்தால் தான் என்ன செய்கிறது என்று அச்சத்தினால் அவள் பின்வாங்கினாள். தனது உடம்பில் சொற்ப விலையுள்ள ஏதோ 2 ஆபரணங்களே இருந்தது. ஆனாலும் விலை மதிப்பற்ற ஆபரணமான தனது கற்பிற்கு அபாயம் நேராமல் காப்பாற்றிக் கொள்வதே தனது முதற்கடமை என்ற நினைவை கொண்டவளாய் அவள் கதவை திறக்க வேண்டும் என்ற அவாவை அடக்கி கொண்டவளாய் பண்டாரம் திரும்பி வருகிற வரையில் தான் பொறுமையாக அவ்விடத்தில் காத்திருப்பதை தவிர தான் செய்யக்கூடியது வேறு ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவளாய் உட்புறத்திலேயே இருந்தாள். பொழுது ஏற ஏற அவளுக்கு அவ்விடத்தில் இருக்கையே கொள்ளவில்லை. அவளது சிறிது நேரம் உட்காருவதும் சிறிது நேரம் நடப்பதுமாக இருக்க அப்போது அவளது மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. பண்டாரம் வெளியில் போகும் முன் சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு நினைவு உண்டாயிற்று. தான் இருந்தது முதற்கட்டு என்றும் 2வது கட்டில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர் சொல்லிவிட்டு போனார். ஆகையால் தான் 2வது கட்டிற்கு போய் அங்கு இருக்கும் மனிதரை பார்த்து தன் நிலைமையை அவர்களுக்கு தெரிவித்து நெடுநேரமாக வராமல் இருக்கும் பண்டாரத்தை தேடும்படி செய்யலாம் என்ற ஒரு யுக்தி உண்டாயிற்று. ஆகையால் அவள் முற்றத்தில் இறங்கி 2வது கட்டின் வாசலண்டை போய் கதவை தொட்டு பார்த்தாள். அந்த கதவு அவள் இருந்த பக்கத்தில் தாளிடப்பட்டிருந்தது. அதை கண்டவுடனே அவளுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. பின்கட்டில் இருப்பவர்கள் வெளியில் போவதற்கு வாசல் ஒருவேளை கொல்லை பக்கத்தில் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உதித்தது. 2வது கட்டில் மனிதர்கள் இப்போது இருக்கிறார்களோ இல்லையோ என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எழுந்து ஆவலை தூண்டியதாகையால் அந்த கதவில் இருந்த இடுக்குகளில் தனது விழியை வைத்து அப்புறம் நோக்கினாள். அப்புறத்தில் விளக்கில்லாமல் இருந்ததால் ஒரே இருளாக தோன்றியது. மனிதராவது மற்ற எவ்வித பொருளாவது இருந்ததே தெரியவில்லை. ஆகையால் அவள் சிறிது நேரம் மௌனமாக நின்று தான் என்ன செய்வது என்பதை பற்றி 2 நிமிஷ நேரம் சிந்திக்கலானாள். 2வது கட்டில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பண்டாரம் சொன்னது ஒரு கால் பொய்யோ இராது என்ற ஒரு உறுதி மாத்திரம் அவளுக்கு உண்டானது. 2வது கட்டிலுள்ள மனிதர் ஒருவேளை கொல்லைப்புறமாக எங்காவது போயிருக்க வேண்டும், அல்லது தனக்கு பக்கத்தில் இருக்கும் கதவிற்கு அப்பால் கொல்லை பக்கத்துக்கு நடையும் அதற்கு அப்பால் இன்னொரு கதவும் இருந்தாலும் அந்த 2வது கதவு மூடப்பட்டிருப்பதாலும் அப்புறம் இருள் அடர்த்திருக்க வேண்டும் என்று அந்த இளந்தோகை எண்ணிக்கொண்டவளாய் அவ்விடத்தை விட்டு விக்கிரகங்கள் இருந்த இடத்திற்கு வந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த விளக்கை எடுத்து தனது இடைக்கரத்தில் பிடித்து கொண்டு மறுபடியும் முற்றத்தில் இறங்கி 2வது கட்டின் கதவண்டை சென்று அதன் தாழ்பாலை மெதுவாக திறந்தாள். அந்த கதவு அப்புறத்தில் தாளிடப்பட்டு பெற்றிருக்குமோ என்ற சந்தேகம் அவளது மனதில் எழுந்தது. ஆனாலும் அது தவறான சந்தேகமாக முடிந்தது. ஏனெனில் கதவு உடனே திறந்து கொண்டது. அவள் நினைத்தபடி அந்த கதவின் அப்புறத்தில் 2வது கட்டின் நடை ஆரம்பமாயிற்று. சண்முக
சண்முக வடிவு கையில் பிடித்து விளக்கோடு அந்த நடையை கடந்து அப்பால் செல்ல அவ்விடத்தில் இன்னொரு வாசற்படி இருந்தது. ஆனாலும் அதில் கதவு காணப்படவில்லை. ஆகையால் இன்னொரு கதவை திறக்கும்படியான பிரயாசையின்றி நமது மடவண்ணம் அப்பால் நடந்தார். முதற்கட்டில் இருந்தது போலவே இரண்டாவது கட்டிலும் தாழ்வாரம், கூடம் மற்றும் முதலியவை காணப்பட்டன. ஆனாலும் அவ்விடத்தில் மனிதராவது மனிதர் வசிக்கும் குறிப்பை உணர்த்தக்கூடிய அடுப்பாவது சாமான்களாவது காணப்படவில்லை. அந்த கட்டு முழுவதும் காலியாக இருந்தது. அவளது கையில் இருந்த விளக்கின் வெளிச்சத்தில் அந்த கட்டின் அமைப்பு முழுவதும் அவளுக்கு தெரிந்து போய்விட்டது. அந்த இரண்டாவது கட்டில் இருந்த கொல்லைப்பக்கம் போவதற்கு ஒரு வாசற்படி இருந்தகையால் அவள் கண்டுகொண்டாள். ஆனால் அந்த வாசலில் கதவு மூடி உட்புறத்தில் தாளிடப்பட்டிருந்தது. அவளது மனதில் உடனே பெருத்த திகழும் கலவரமும் பொங்கி எழுந்தன. இரண்டாவது கட்டில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பண்டாரம் சொன்னது பொய்மொழி என்று நிச்சயம் அவளது மனதில் உண்டாக அதோடு அவர் குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வராத விஷயமும் சேர்ந்து அவளது மனதில் பல வகைப்பட்ட நினைவுகளையும் சந்தேகங்களையும் உண்டாக்கி அவளது மனதை கலக்கி கொண்டு புண்படுத்தின. முன்கட்டில் தனியாக இருப்பதை பற்றி தான் அச்சங்கொள்ளாமல் தைரியமாக இருக்க வேண்டுமென்று பண்டாரம் நினைத்து ஒருவேளை அவ்வாறு பொய் சொல்லியிருப்பாரோ என்ற யூகமும் உண்டாயிற்று. அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் பண்டாரம் தனக்கு நன்மையை நாடியே அவ்வாறு பொய் சொல்லியிருக்கிறார் என்றும் தீர்மானித்து கொண்ட அந்த பெண்மணி கொல்லைப்பக்கம் வரையில் போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவளாய் கையில் பிடித்த விளக்கோடு முற்றத்தின் வழியாக நடக்கலானாள். தான் அங்கே இருக்கும்போது வெளியின் போன பண்டாரம் வாசலில் வந்து ஒருவேளை கதவை தட்டுவாரோ என்ற நினைவும் தோன்றியது. ஆகையால் அவள் அடிக்கடி பின்பக்கம் திரும்பி கதவு தட்டப்படுகிற ஓசை கேட்கிறதோ என்று உற்று கவனித்தவளாய் முற்றத்தின் வழியாக கொல்லைக்கதவை நோக்கி நடக்க, அப்போது திடீரென்று வீசிய காற்றினால் அவளது கையில் இருந்த விளக்கு அணைந்து விட்டது. அந்த இடம் முழுவதும் இருள் கப்பிக்கொண்டது. மிகவும் இருட்டு பயங்கரமாக இருந்தது. அந்த கட்டிடத்திற்குள் தான் தனியாக நிற்க நேர்ந்ததை பற்றி நமது மெல்லியலால் நடுநடுங்கி தத்தளிக்கலானாள். தான் கொல்லைக்கதவை திறந்து பார்க்க இயலாது என்று நிச்சயம் ஏற்பட்டது. தான் திரும்பி முன்கட்டிற்கு போய்விட வேண்டுமென்ற எண்ணம் தோன்றியதனாலும் தான் கொல்லைக்கதவு வரையில் போய் அது எந்த பக்கத்தில் தாளிடப்பட்டிருக்கிறது என்பதையாகிலும் பார்த்தறிந்து கொண்டு போக வேண்டும் என்று ஓர் உண்டாயிற்று. ஆகையால் அவள் இருளில் தட்டு தடுமாறி மெதுவாக நடந்து கொல்லைக்கதவு இருந்த இடத்திற்கு போய் சேர்ந்து அதன் தாழ்பாலை தடவி பார்த்தாள். அந்த தாழ்பாலும் உட்புறத்தில் தாளிடப்பட்டிருந்தது அன்றி அதன் மேல் ஒரு பூட்டும் பூட்டப்பட்டிருந்தது. அதை கண்டும் பண்டாரம் பொய் சொல்லி இருக்க மாட்டார் என்ற நினைவே அவளது மனதில் தோன்றியது. அந்த இரண்டாவது கட்டிற்கு பின்னால் ஏதேனும் திண்ணை இருக்கலாம் என்றும் அங்கே யாராவது மனிதர் இருக்கலாம் என்றும் அவள் ஒரு வழியாக வியாக்கியானம் செய்து கொண்டவளாய் அங்கே இருந்த கதவின் இடுக்கால் வெளிப்பக்கத்தில் தனது பார்வையை செலுத்த அவ்விடத்தில் விசாலமான திண்ணைகள் காணப்பட்டன. அந்த திண்ணையில் சிறிது தூரத்திற்கு அப்பால் ஒரு வெளிச்சம் இருந்ததாகையால் அதன் வெளிச்சத்தின் உதவியால் அங்கே திண்ணை இருக்கிறது என்பது அவளுக்கு தெரிந்தது. விளக்கிருந்த இடத்தில் யாரோ மனிதர் பேசி கொண்டிருந்ததாகவும் தோன்றியது. ஆனால் அந்த கதவிருந்த இடுக்கின் வழியாக விளக்கையாவது மனிதரையாவது அவள் நேரில் பார்க்க இயலாமல் இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன் அவள் விளக்கு வெளிச்சத்தின் உதவியால் அந்த இரண்டாங்கட்டு முழுவதும் தனது பார்வையை செலுத்தி ஆராய்ச்சி செய்தால் கொல்லை பக்கத்து கதவிற்கு இரண்டு பக்கங்களிலும் சுவரில் 2 ஜன்னல்கள் இருந்ததையும் அவைகளின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததையும் அவள் பார்த்ததாக அவளது மனதில் ஒரு நினைவு உண்டாயிற்று. ஆகவே தான் அந்த ஜன்னல் அண்டை போய் அதன் கதவை திறந்து பார்த்தால் வெளிப்புறத்தில் விளக்கு இருந்த இடத்தை பார்க்கலாம் என்றும் அங்கே இருக்கும் மனிதரோடு பேசலாம் என்றும் தீர்மானித்து கொண்ட சண்முக வடிவு இருளில் சுவரை பிடித்து தடவிக்கொண்டே தனது இடப்பக்கமாக சென்று 4-5 கஜ தூரத்திற்கு அப்பால் இருந்த ஜன்னல் அண்டை போய் சேர்ந்தாள். அதன் கதவுகள் முன் கூறப்பட்டபடி மூடி தாளிடப்பட்டிருந்தது. ஆனாலும் பூர்ணச்சந்திரோதயத்தின் இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் பூர்ணச்சந்திரோதயத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.